ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம வீடுகளில் எப்பொழுதுமே இந்த 4 செடிகளை வளர்ப்பது நமக்கு மகாலட்சுமி அம்சத்தை அள்ளித்தரும் என்று ஒரு நம்பிக்கை. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மருதாணி செடி வளர்ப்பவர்கள், மருதாணியை எப்பொழுதுமே கையில் வைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த பதிவு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலான வீடுகளில் மருதாணி செடியும் நிச்சயம் இருக்கும். மருதாணி, மாதுளை, துளசி, நெல்லி போன்ற செடிகள் மகாலட்சுமியின் அம்சத்தை பிரதிபலிக்கிறது. இந்த செடிகள் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா மகாசக்தி இருப்பதாக ஒரு ஐதீகம். மருத்துவம் மற்றும் ஆன்மீகம் இரண்டிற்குமே மாபெரும் அற்புத பலன்களை அள்ளி கொடுக்கும் இந்த செடிகள் வீட்டில் இருந்தால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்வ செழிப்பிற்கு குறைவு இருக்காது அப்படிங்கிறதான். அதனை வீட்டில் வைத்திருந்தால் மட்டும் போதாது, வேறு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். மருதாணியின் மகத்துவங்களையும் தெரிந்து கொண்டு தொடர்ந்து இந்த பதிவை கண்டு கொண்டே வாருங்கள். இந்த பதிவில் இந்த செடிகளை எல்லாமே நம்ம எவ்வாறு பயன்படுத்தணும், அதன் மூலியமாக முறைப்படி நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கப்புறம் நமக்கு இந்த செடிகளை வளர்ப்பது அப்படிங்கிற அந்த ஆர்வமானது இன்னும் மிகையாக இருக்கும் அப்படிங்கிறதான். நம்முடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம துளசி செடியை வீட்டில் வைத்திருந்தால் கட்டாயம் அதற்கு தினமும் விளக்கேற்றி வைக்க வேண்டும். காலையில் எழுந்ததுமே குளித்து முடித்துவிட்டு 3 முறை துளசி செடி வைத்திருக்கின்ற அந்த துளசி மாடத்தையோ, இல்லை நீங்கள் எங்கேயாவது வைத்திருந்தீங்கன்னா இந்த துளசி செடிக்கென்று பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மாடம் அமைப்பதே மிகவும் சிறப்பு. அந்த இடத்துல நம்ம விளக்கேற்றி நம்ம கைகூப்பி துளசி செடியை 3 முறை சுற்றி வலம் வந்து துளசி தேவியிடம் எதை கேட்டாலுமே அது அன்றைய நாளில் நீங்கள் இது இப்படி நடக்கணும், இது நல்லபடியாக நடக்கணும், எனக்கு இப்படி போகணும் அப்படின்னு நீங்கள் எது கேட்டாலுமே அன்றைய நாளில் அது அடையலாம் அப்படிங்கிறதான் ஒரு நம்பிக்கை. அந்த வகையில் மாதுளை, நெல்லி மற்றும் மருதாணி ஆகிய செடிகளும் பார்த்திங்கன்னா கேட்ட வரங்களை கேட்கும்படி கொடுக்கும் அற்புத சக்தி உண்டு. மாதுளை குச்சி பார்த்திங்கன்னா ஒன்றை நீங்கள் எடுத்து நீங்கள் பணம் வைக்கும் இடங்களில் எல்லாமே வைத்து கொண்டால் போதும். பணவரவிற்கு பஞ்சமில்லாமல் பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதா நிதர்சனமான ஒரு உண்மை. மாதுளை குச்சிக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை சக்திகள் உண்டு அப்படிங்கிறது. தெய்வீக ஆற்றலை கொண்டுள்ள இத்தகு செடிகள் வீட்டில் இருந்தால் அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி ஊதுபத்தியாவது நம்ம காண்பிக்க வேண்டும். நெல்லி மரத்தை நட்டு வளர்ப்பவர்கள் இழந்த செல்வம் எல்லாம் மீண்டும் கிடைக்கும் என்கிற ஒரு ஐதீகம் உண்டு. உங்களுக்கு எல்லா செல்வமும் இழந்துருச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம நல்லபடியாக வாழ்ந்துருப்போம், நம்ம கீழே அதில் பாதாளத்துக்கு சென்றாலுமே நெல்லிச்செடியை அந்த நெல்லி மரத்தை வாங்கி நம்ம வீட்டில் வளர்க்கும் பொழுது இழந்த செல்வங்கள் எல்லாமே நம்ம மீண்டும் பெறுவதற்கு இது நமக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். செல்வாதிபதி குபேரன் கூட தன்னுடைய இழந்த செல்வம் மற்றும் இழந்த நாடு நகரமெல்லாம் மீட்டு பெற திரும்ப இந்த நெல்லிக்கனியை தான் வளர்த்தாராம். அதனால தான் நம்ம சொல்வது இதற்கு இப்படி ஒரு மகத்துவம் உண்டு என்று. எனவே உங்கள் வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் அதற்கு சந்தன குங்குமம் இட்டு துளசியை பூஜிப்பது போல ஒரு பூஜையை போட்டு விடுங்கள். இதனால் எல்லா செல்வங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம். மேலும் மருதாணி செடியை மகத்துவ பலன்களை பெற புராண கதனை ஒன்றையும் நம்ம இந்த பதிவில் குறிப்பிடுகிறோம். இலங்கையில் பார்த்தீங்கன்னா சீதாதேவியை ராவணர் கூட்டிகிட்டு போய் வைத்திருந்தார், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதற்கப்புறம் ராமர் போய் அங்கே அவரை வதம் செய்து சீதா பிராட்டியை மீட்டு வருவார். சீதையை மீட்க ராமன் வரும்பொழுது மருதாணி செடியிடம் இருந்து விடை பெற்ற சீதாதேவிக்கு மருதாணி செடியை பார்த்து மிகவும் வருத்தமாக, இத்தனை நாட்கள் என்னுடைய சுக துக்கங்களை உன்னுடன் நான் பகிர்ந்து கொண்டேன், என்னுடைய எல்லா கஷ்டங்களையும் உன்னிடம்தான் புலம்பி தீர்த்தேன், இன்று உன்னை விட்டு பிரிவது எனக்கு வேதனையாக இருக்கிறது என்றும் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்று கூறினார். உங்களுடைய இந்த மகிழ்ச்சி தான் எங்களுக்கு தேவை, நீங்கள் எப்பொழுதுமே அந்த சிரித்த புன்னகை ஒன்றே எங்களுக்கு போதுமானது, உங்களுடைய இந்த முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்று மருதாணி செடி கூறியதாம். மருதாணி செடியின் இந்த பேரன்பின் காரணமாக சீதாதேவி அதற்கு ஒரு வரம் கொடுக்கிறார். உன்னை யார் வீட்டில் வளர்த்து பூஜை செய்கிறார்களோ, உன்னை யார் கைகளில் இட்டுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் இருக்கும் என்று வரம் கொடுத்தாராம். அதனால தான் திருமண வைபவங்களில் திருவிழா விசேஷங்களில் கூட பெண்கள் கைகளில் எப்பொழுதுமே மருதாணியை இட்டுக்கொண்டு அழகு பார்த்து வருகின்றனர். பெண்கள் கைகளில் மருதாணி இட்டுக்கொண்டால் அவர்களிடம் மகிழ்ச்சி என்பது தானாகவே தொற்றிக்கொள்ளும்.
மேலும் செல்வ செழிப்புக்கு குறைவில்லாமல் பணம் கையில் நிலையாக தங்கும். அதேபோல் மருதாணி செடியை வீட்டில் வைத்திருப்பவர்கள் எப்பொழுதுமே ஒரு ஊதுபத்தி காண்பித்து வழிபட்டு அதனை பூஜித்து வந்தால் நிச்சயம் உங்களுக்கு மகாலட்சுமியின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமாக ஒரு உண்மையாக இருக்குது. பெண்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த மருதாணி வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தன்மை குறையும் பொழுது திரும்ப அதை ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறது நம்ம மிகவும் நன்மதி. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திற்கு வருகின்ற இந்த மாதோடைய நாட்களில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதை நம்ம கைகளில் வைக்கும் பொழுது நமக்கு உடலுக்கு தேவையான அந்த குளிர்ச்சியுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் மருதாணிக்கு இத்தனை மகத்துவம் இருக்குது. மற்ற செடிகளுக்கும் மேற்கூறிய அந்த 3 செடிகளுக்கும் இதே போல் ஒரு நன்மை இருக்கத்தான் செய்யுது. அதனால் ஒரு வீட்டில் இந்த 4 செடிகளை வளர்க்கிறார்களோ அவர்கள் வீட்டில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியானது தாண்டவமாடி செல்வ செழிப்புக்கு குறைவிருக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் இதனுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டீர்கள். எதற்கப்புறமாவது இதை வளர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. நல்ல முறையில் நம்மளும் வாழ்வதற்கான வழிவகைகளை அந்த இறைவன் இந்த செடிகள் மூலமாக நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம இந்த பதிவில் பார்த்திங்கன்னா இப்போ 4 செடிகள் நம்ம வளர்க்கிறத பற்றி பார்த்தோம். ஆனால் இந்த உலகத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதாவது மனிதர்களில் நல்ல மனிதர்களும் இருப்பார்கள், கெட்ட மனிதர்களும் இருப்பார்கள். அந்த வகையில் தான் இந்த செடிகளாக இருக்கட்டும் உயிர்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதே போல் வீட்டில் நம்ம வளர்க்கவே கூடாத ஒரு 5 மரங்கள் செடிகள்ங்கிறது இருக்குது. அதையும் நம்ம தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. இதையெல்லாம் வளர்த்தா நமக்கு ஒரு விதமான எதிர்வினைகள் நெகட்டிவ் எனர்ஜியானது நம்ம உடலுக்குள்ளும் நம்ம வீட்டிற்குள்ளும் நம்மளை சுற்றியும் பாஸ் ஆகும் அப்படிங்கிறது. அதனால் இந்த செடிகளை வளர்ப்பதை நம்ம வீட்டில் வளர்ப்பதை தவிர்த்து விடணும். காடுகள் இல்லைன்னா வேறு எங்கிட்டாவது புதராக இருக்கின்ற அந்த பகுதிகளில் நம்ம அதை வைத்து விடலாம். அதற்காக அதை வெட்டி வீசிடணும் அப்படின்னு சொல்வது கிடையாது. இந்த இடத்த நம்ம வசிக்கின்ற இடங்களில் இதை நம்ம வளர்க்கக்கூடாது. அதைத்தான் நம்ம இதில் குறிப்பிடுவது. அதுவும் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து நம்மளுடைய பதிவை பார்த்து கொண்டே வாருங்கள். இதனால் பலவிதமான துன்பங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அது என்ன மரங்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இது நம்ம வீட்டில் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை அகற்றி விடுவது நல்லது. இல்லைனா இப்போ தான் நம்ம நட்டிருக்கோம்னாலும் அதை கொண்டு போய் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது இடத்துல காட்டு பகுதியில் அதை நம்ம வைத்து விட்டு வருவது நல்லது. இந்த உலகத்தில் எதை எடுத்தாலுமே அதில் பார்த்திங்கன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதே போல் தாங்க தாவரங்களில் கூட நல்லது செய்யும் தாவரங்களும் இருக்கும், கெட்டது செய்யும் தாவரங்களுமே இருக்கும். நாம் தான் பார்த்திங்கன்னா அதை முறைப்படி எச்சரிக்கையுடன் எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து வாங்கி நம்ம அதை பயன்படுத்தணும். சில வகை தாவரங்களை வீட்டில் வளர்த்தால் அதிர்ஷ்டம் வரும் என்று சொல்லுவாங்க. அதை தெய்வீக மரங்களாகவும் செடிகளாகவுமே நம் வீட்டு பாதுகாப்பதற்காகவுமே அதை வாங்கி நம்ம வளர்ப்போம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம துளசி, வாழை, கற்றாழை, மணி பிளான்ட்டு, மாதுளை, கொய்யா, நெல்லி இவ்வாறான தாவரங்களை பார்த்திங்கன்னா மரங்களை நம்ம அதிர்ஷ்டம் தரும் தாவரங்களாக நம்ம வளர்க்குறோம். இதே போல் நிறைய வகைகளில் நமக்கு நன்மைகள் செய்யும் தாவரங்கள் உள்ளன. ஆனால் இவற்றை தான் பார்த்திங்கன்னா முதன்மையாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் நிறைய இருந்தாலுமே நமக்கு தெரிஞ்சவைகள் இது மட்டும்தான். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா துளசி இது எல்லார் வீட்டிலையுமே வளர்க்கக்கூடிய ஒரு தாவரமாகவே இருக்கிறது. இதில் தெய்வீகத்தன்மையும் மருத்துவ குணமும் அடங்கியிருக்கிற ஒரு நல்ல செடி. இதை நம்ம வீட்டில் வளர்க்கறதுனால பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அந்த நேர்மறை ஆற்றலானது நம்ம வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வரிசையில் இந்த வகை தாவரங்கள் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது எந்த தாவரங்கள் வீட்டில் வளர்க்காமல் இருப்பது நல்லது என்பதை தான் இப்பதிவில் நம்ம காணப்போகின்றோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா முட்கள் அதிகமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த செடிகளை கட்டாயம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்கவே கூடாது. முட்கள் இருக்கும் செடிகளில் எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் தன்மை அதிகமாகவே இருக்கும். சிலர் அழகிற்காக பார்த்திங்கன்னா வீட்டிற்குள்ளே முட்கள் கொண்ட செடிகளை வளர்ப்பார்கள். இந்த வகை செடிகள் மன அழுத்தத்தை நமக்கு ஏற்படுத்தும். குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படவும் சூழ்நிலையை உருவாக்கும். உதாரணத்திற்கு இப்போ வீடுகளில் பார்த்திங்கன்னா எலுமிச்சை மரத்தை வளர்க்கக்கூடாது என்று சொல்வார்கள். அதற்கு காரணமும் இதுதான். எலுமிச்சை மரத்தில் பார்த்திங்கன்னா முட்கள் அதிகமாக இருக்கும். எலுமிச்சை தேவக்கனியாகவே பார்க்கப்பட்டாலுமே வீடுகளில் அதை வளர்க்கக்கூடாது. ஆனால் மற்ற மரங்களை காட்டிலும் பார்த்திங்கன்னா எலுமிச்சை மரத்திற்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு.
அதாவது நம்ம மற்ற மரத்திலிருந்து ஏதாவது ஒரு கனியை நம்ம பறித்துட்டோம் அப்படின்னாலே அந்த கனியோட உயிரானது பிரிந்து விடுகிறது அப்படிங்கிறது தான். ஆனால் எலுமிச்சைக்கு அது காயும் வரை உயிராற்றலானது எப்பொழுதுமே அதில் இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் அது தெய்வீக காரியங்களுக்கும் மாந்திரிக காரியங்களுக்கும் கூட அதிக அளவில் பயன்படுத்தப்படும் ஒரு தெய்வ கனியாகவே இருக்கின்றது. என்னதான் அந்த எலுமிச்சை மரத்திற்கு பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே இதில் உள்ள அந்த முட்களை நம்ம பார்க்கும் பொழுது இதனால் நமக்கு பல வகையில் எதிர்வினைகள் கிளம்பும். ஏன்னா ஒரு கூர்மையான ஏதாவது ஒரு விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுதே பார்த்திங்கன்னா மனிதனுடைய மைண்டானது மாறும். அதனால தான் தேவையில்லாத அந்த எதிர்வினைகள் நம்மளை சூழ்ந்து விடக்கூடாதுன்னு இவ்வாறான முட்கள் நிறைந்த மரங்களை நம்ம வளர்க்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. எலுமிச்சை மரத்திற்கு பார்த்திங்கன்னா பிரம்மமுத்த நேரத்தில் நல்ல சக்திகளை வெளியிடும் ஆற்றலானது உண்டு என்றாலுமே எலுமிச்சை மரம் முட்கள் நிரம்பிய மரமாக இருப்பதாலும் சில தீய பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளவும் வீட்டில் வளர்க்கக்கூடாது என்று கூறப்படுகிறது. முட்கள் நிரம்பி படர்ந்து வளர்வதால் பாம்பு போன்ற விஷ சந்துக்களுமே இம்மரங்களில் நாடி வரலாம். எனவே உங்கள் வீட்டில் முட்கள் கொண்ட எந்த செடிகளையுமே மரங்களையுமே வளர்க்க வேண்டாம். இதனால் கண்ணுக்கு தெரியாத நம்ம நினச்சிருப்போம் நான் பாட்டுக்கு அந்த செடியில் நம்ம புழங்கிட்டு இருப்போம். ஆனால் அதற்குள்ளே ஏதாவது விஷ சந்துக்கள் இருந்தாலும் நம்ம கையை தேவையில்லாமல் உள்ளே அதில் நீட்டும் பொழுது அது தீண்டி விடவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் முட்கள் நிறைந்த இந்த மாதிரியான செடிகளை நம்ம வீட்டில் வளர்ப்பது நமக்குத்தான் தீங்கு விளைவிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் வீட்டு முன்னாடி பக்கத்தில் வாழை மரங்களையும் முருங்கை மரங்களையுமே வளர்ப்பதை நம்ம தவிர்த்து விடணும். அதை வீட்டிற்கு பின்பக்கம் கூட வளர்த்து கொள்ளலாம். ஏன்னா இது பூராமே பார்த்திங்கன்னா லேசான மரங்கள். இது விரைவில் உடஞ்சி அந்த கிளைகள் எல்லாமே விழுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சிறு சிறு குழந்தைகள் அங்கே நம்ம விளையாண்டுக்கிட்டு இருந்தாலுமே அவங்க மேலே விழுவதற்குமே வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா முருங்கை மரத்தில் இவ்வாறான மழை காலங்களில் இந்த நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பூச்சிகள், அந்த ஊரல் பூச்சின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப வரும். அது தெரியாதனமாக பார்த்திங்கன்னா அங்கே விளையாண்டு கொண்டிருக்க அந்த குழந்தைகள் தொட்டு விட்டாங்கன்னா அதனால் பார்த்திங்கன்னா கைகளில் அலர்ஜி ஏற்படும். இதனால் கூட பார்த்திங்கன்னா இந்த மரங்களை நம்ம வீட்டிற்கு முன்னாடி வளர்ப்பதை தவிர்த்துட்டு பின்னாடி வளர்க்கறத நம்ம நல்லது. முடிந்தளவு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வளருங்க, இல்லைன்னா அதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ புளிய மரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுற ஒரு மரமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் மரங்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பகல் முழுக்க நமக்கு கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துட்டு ஆக்சிஜனை வெளியே விடும், நம்ம அதை சுவாசிச்சுக்கிடுவோம். அதே போல் இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா யாருமே மரத்துக்கு அடியில் போய் தூங்கக்கூடாது, மரத்துக்கு அடியில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த மரங்களானது இந்த கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக விடும். அதனால தான் அதுலேயும் குறிப்பாக அந்த புளிய மரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். இதனால தான் பார்த்திங்கன்னா புளிய மரத்துக்கு அடியில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா எதிர்வினையாக கிளம்பும். புளிய மரத்துக்கு அடியில் நிற்காத, பேய் வந்து அடிச்சிரும், இப்படின்லாம் தேவையில்லாத சொற்களை பயன்படுத்தி மக்களை பயன்படுத்துவாங்க. இது முற்றிலும் ஒரு தவறானது தான். இதற்கு உண்மையான ரீசன் பார்த்திங்கன்னா இதுதான். அதாவது அதற்கு கீழே நம்ம நிற்கும் பொழுது அதனுடைய அந்த கார்பன் டை ஆக்சைடை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு மூச்சு கோளாறு, மயக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் கூட இந்த மரங்களை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்வது. நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புளிய மரம் இல்லாத இடமாக வாங்க வேண்டும் என்று கூறுவார்கள். அது கேள்விப்பட்டது உண்டு. அது நிறைய பேருக்கு சில பேர் சொல்லியிருப்பாங்க. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதனால் நமக்கு இந்த மாதிரியான சுவாச கோளாறுகள், மூப்பு போன்ற பிரச்சனைகள் தரும். உடல் ஆரோக்கியத்திற்கு கெடுதல் விளைவிக்கும் வகையில் தான் இந்த புளிய மரமானது நமக்கு இருக்கும். அதனால் இதை வளர்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லலை. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் எல்லாருமே பார்த்திங்கன்னா வீடுகளில் தூங்குவோம். அப்போ அந்த மாதிரியான வெளிப்புறத்துலலாம் பார்த்திங்கன்னா வயக்காடு அங்கிட்டலாம் இந்த புளிய மரத்தை வளர்ப்பாங்க. பகல் நேரத்தில் நமக்கு தெரியாது. இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லைன்னா அந்த நேரத்தில் நமக்கு இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா அங்கே நம்மளை கூப்பிட்டு என்னென்னு பார்க்குறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரியான மரங்களை நம்ம வீட்டு பக்கத்துலேயுமே வளர்க்கக்கூடாது. கொஞ்சம் தொலைவில் காட்டு பகுதியில் அங்கிட்டு வளர்ப்பதே மிகவும் நல்லது. அதை நம்ம வாங்கிட்டோம், இப்போ தான் வளர்க்க ஆரம்பித்தோம்னாலே உடனே பிடுங்கி எரிஞ்சிட வேண்டாம். அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் வேறு இடத்துல கூட நம்ம முளைக்க வைக்கலாம். ஏன்னா மரம் வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்லது. அதனால் உடனே பிடுங்கி வெட்டி வீசிட வேண்டாம். பெரிய மரமாக இருந்தால் கூட நம்ம வெட்டி அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ தான் இது பண்ணியிருக்கோம்னா
அதை எடுத்துகிட்டு போய் வேறு எங்கிட்டாவது ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத இடங்களில் நம்ம வளர்ப்பது சிறப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா விஷத்தன்மை வாய்ந்த இந்த அரளிப்பூ மரத்தையுமே நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது. அதை நம்ம காற்று வீசினா கூட பார்த்திங்கன்னா அந்த நச்சுத்தன்மையான காற்றை நம்ம சுவாசிப்பதே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்ம உயிரோட்டத்தை கொள்கிற மாதிரி. அந்த செவ்வரளிப்பூ பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது தான். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் இவ்வாறான அரளிப்பூ செடி மரங்களை நம்ம வளர்ப்பதை தவிர்த்து விடணும். சிறு குழந்தைகள் அந்த அரளிப்பூ செடி அந்த இலைகள் அங்கே கீழே விழுந்துருந்ததுன்னா அதை தெரியாமல் கூட எடுத்து சாப்பிட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. அதனால் அரளிப்பூ இந்த மரத்தையுமே வீட்டில் வளர்ப்பதை நம்ம தவிர்த்து விடுவது நல்லது. நம்மளுடைய வீடுகளில் பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்கக்கூடிய அந்த செடி கொடிகள் மரங்கள் எல்லாமே பட்டு போய் விட்டாலும் சரி, இல்லை காய்ந்து போய் அது ரொம்ப ஒரு நோய்வாய்ப்பட்டு இருந்தாலுமே அதை உடனே அங்கேருந்து அப்புறப்படுத்தி விடுவது நல்லது. முறையான பராமரிப்பின்றி வாடிவிடும் பூக்களும் தலைகளுமே வெட்டிவிட வேண்டும். அதை அப்படியே விட்டு வைத்தால் வீட்டில் இருப்பவர்களின் மன நிம்மதியை அது கெடுக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான மனநிலையும் நமக்கு இருக்காது என்று கூறுவார்கள். இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா பருத்தி செடியுமே நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாத ஒரு தாவரம் தான். வீட்டிற்கு உள்ளேயும் சரி வீட்டை சுற்றியும் பருத்தி செடி கட்டாயம் நம்ம வளர்க்கக்கூடாது. மேலும் அத்தி, விலா, பனை, வாகை, எட்டி, எருக்கு, ஆமணக்கு, ஆலமரம், நாவல் மரம் போன்றவற்றையுமே வீட்டில் வளர்க்காமல் இருப்பது நல்லது. அதுக்காக இந்த மரங்கள்லாம் வளர்க்கவே கூடாது அப்படின்னு கிடையாது. அதற்கென்று பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடம் ஒதுக்கி வீட்டை விட்டு தள்ளி கொஞ்சமாக நம்ம ஒரு இடம் ஒதுக்கி கூட இவ்வாறான செடி கொடிகளை வளர்ப்பது மிகவும் நல்லது. வீட்டிற்கு அருகில் நம்ம நிறைய மரங்கள் செடி கொடிகளை வளர்ப்பதனால நமக்கு அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியாது. விஷ ஜந்துக்களும் நிறைய பூச்சிகளுமே வந்து அடைவதற்கு வாய்ப்பு இருக்கும். நிறைய கொசுக்கள் இப்படி பலவாறான விஷயங்கள் இருக்குது. அதனால தான் சொல்வது எதிர்வினைகளும் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் இவ்வாறான செடி கொடிகளை நம்ம வளர்ப்பது கூடாது அப்படின்னு சொல்லுவது. இப்போ முட்கள் நிறைந்த செடிகளை நம்ம வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். அதில் ரோஜா பூ, சில இன்னும் பூக்கள் பூக்கின்ற செடிகளுமே அடங்கும். இவைகளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்கலாமா அப்படின்னு வீட்டில் கேட்கலாம். இப்போ ரோஜா பூ செடியிலையுமே முட்கள் இருக்கத்தான் செய்யும். அதை மட்டும் வளர்க்குறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பூக்களானது பூக்கத்தான் செய்யுது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை நான் தனியாக கூட நம்ம வச்சிடலாம். பூக்கள் பூக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வாங்கி நம்ம வளர்ப்பதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு செடியையோ மரத்தையோ இல்லை வேறு ஏதாவது பொருளையோ நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். அதுவரையே வீட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைதியான சூழல் இருந்திருக்கும், மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். அந்த பொருள் அந்த செடியை நம்ம வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எதிர்வினையோ நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் பாஸ் ஆகிட்டு இருக்குன்னா உடனே அது என்னென்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை அகற்றி விடுவது நல்லது. பெரும்பாலும் வீட்டில் பார்த்திங்கன்னா வளர்க்கக்கூடியது இந்த துளசி, சோற்றுக்கற்றாழை, மணி பிளான்ட்டு, மாதுளை செடி வளர்க்கலாம், கொய்யா, நெல்லி இப்படியான இந்த தாவரங்களையே வீட்டில் வளருங்க. இதுவே பார்த்திங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு அதிர்வலைகளை உண்டு பண்ணும். முக்கியமாக துளசி எது வளர்த்தாலுமே வளர்க்கலனாலும் துளசி செடியை கட்டாயம் துளசி மாடம் வளர்த்து அதை தினமுமே ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்து அதை வளருங்க. அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக தான் இருக்கும். மரம் செடி கொடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லாத இடங்களில் வளர்த்து கொண்டு வாருங்க. சாலை ஓரங்களில் இப்படி நிறைய இடங்களில் உங்களுக்கென்று சும்மா இருக்கின்ற இடங்களில் அங்கே கூட நம்ம வளர்த்து கொண்டு வரலாம். வீட்டு அருகில் பெரும்பாலும் நிறைய வளர்ப்பதை நம்ம தவிர்த்து விடுவது தான் நல்லது. அப்படி உங்களுக்கு இப்படி வளர்ப்பது தான் ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இப்படி வளர்த்துருக்கோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா அது தினந்தோறுமே பராமரித்து கொண்டு வரணும். வாங்கி வச்சதோடு சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் என்ன வந்து அடைஞ்சிருக்கும், என்ன ஏது எதுவுமே தெரியாது. அது வாட வாட அதுவே நமக்கு ஒரு எதிர்வினையை தான் கிளப்பும். அதனால் இதெல்லாம் இருக்குது, இருந்துமே நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பார்த்து கையாளணும். ரொம்ப நாள் அதை அப்படியே விட்டுறக்கூடாது. டெய்லியுமே அங்கே உள்ள இலைக்குலைகளெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த காய்ந்த இலைகள்லாம் அங்கே விழும். நிறைய விஷயம் இருக்குது மரம் வளர்ப்பது அப்படிங்கிறது. அதனால் அதையுமே பார்த்து சரிப்படுத்தி கொண்டு வரும் பொழுது தான் அந்த மரத்தினுடைய அது வளர வளர நம்மளுடைய வாழ்க்கை முறையும் பார்த்திங்கன்னா சிறப்பாக வளரும் அப்படிங்கிறது. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.